வணக்கம். நான் நூற்றுக்கணக்கான பொருளை இ-காமர்ஸ் ஏற்றுமதிக்காக ரிசர்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கூட சில ப்ராடக்ட்டை ரெக்கமெண்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு பொருள் இ-காமர்ஸ் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல. என்னால் இந்த பொருளை பார்த்தோன்னே அதை நம்பவே முடியல. ஆனால் அதனோட டிஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்லாம் படிக்கும்போது, இதையெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சாதாரண பழைய சேலை. குறிப்பாக இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓல்டு சில்க் சாரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அந்த சாரியை வச்சு? அந்த சாரியை குறுக்கா ஒரு ரிப்பன் சைஸுக்கு கட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கட் பண்ணி அதனோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன மணியை தொங்க விடுறாங்க. அது காற்றுக்கு அசையும் போது சின்னதாக அது மணி அடிச்சிட்டு இருக்குது. அந்த வழியாக நாம் கிராஸ் பண்ணி போகும்போது, அந்த திரைச்சீலையை தொட்டோம் அப்படின்னா, அது ஆடி அப்படியே மணி அடிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரிப்பன்லேயும் மணி தொங்க விடாமல் ஒன்று விட்டு ஒன்று இந்த மணியை தொங்க விட்ருக்காங்க. இது எல்லாமே மல்டி கலர். நம்ம பெரும்பாலும் இந்த திரைச்சீலை கர்டன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கலராக இருக்கும். ஸோ இவங்க மல்டி கலர் பழைய சேலையை வாங்கி அதை இஷ்டத்துக்கு மிக்ஸ் பண்ணி என்ன கலர் என்ன காம்பினேஷன் அதெல்லாம் ஒரு பேட்டர்னும் கிடையாது. ஜஸ்ட் அதை அப்படியே கட் பண்ணி அதை அப்படியே முடிச்சு போட்டு அந்த மணியை தொங்க விட்டு அதை அப்படியே ஒரு கர்டனாக விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு பாருங்கள். 32.90 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபா வருது. சாதாரண பழைய சேலையை இந்த அளவுக்கு அவங்க விற்பனை பண்ணுறாங்க. இதில் சில்க்குன்னு சொல்லி போட்டால் கூட இது எல்லாமே 100% சில்க் கிடையாது. நான் 100% சில்க் தான் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் ஜஸ்ட்டு தொங்க விடுறதுக்கு தான். இன்றைக்கி இளம்பிள்ளை மாதிரி இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில்க்கு மாதிரியே இருக்கக்கூடிய புடவைகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்குறதுக்கு பட்டு சேலை மாதிரியே இருக்கும். ஆனால் பட்டு கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சேலையை கூட நாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பழைய சேலை தானே, யூஸ் பண்ண சேரீ தானே. அதை நல்லா நீட்டாக ட்ரை வாஷ் பண்ணி ப்ராப்பராக அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மணியை போட்டு முடிச்சு போட்டு தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதிலே அவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதனோட சைஸ் என்ன, இதை எங்கேருந்து சோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓல்டு சாரீ சோர்ஸ்டு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னே கொடுத்துருக்காங்க. 100% ரீசைக்கிள்டு ஃபேப்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் கொடுத்து அதை அப்படியே சில்க் அப்படின்னு சொல்லி போட்டு இடையில 1-2 சில்க் சேரீ பழசு கிடச்சா கூட ஓகே, அதை கூட வச்சு நாம் தாராளமாக விற்பனை பண்ணலாம். ஸோ பழைய சேலையை, கிழிஞ்சு போன சேலையை, யூஸ் பண்ண முடியாத சேலையை கூட 3000 ரூபாய்க்கு விற்பனை பண்ண முடியும் அப்படின்னு இதிலேருந்து நமக்கு தெரியுது. ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட சேல்ஸ் நல்லாவே இருக்குது. ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 650க்கும் மேற்பட்ட ரிவ்யூஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டு. 650 ரிவ்யூஸ் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டாரே 81% இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் அமெரிக்கா மக்கள் விரும்பி வாங்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் கண்டிப்பாக விற்காது. கிழிஞ்சு போன சேலையை என் வீட்டில் தொங்க விடுறதா அப்படின்னு நம்ம ஆளுங்க இதுன்றுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல விற்பனை ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்தோம் அப்படின்னா நாமளும் இதே மாதிரி ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறதுக்குலாம் பெரிய அளவில் காம்படிட்டர்லாம் கிடையாது. செல்லர்ஸே பாருங்களேன், ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்க. அதில் சில பேரோட இதில் ஸ்டாக் இல்லைன்னே வந்திருக்குது. அதை ப்ராப்பராக அவங்க பண்ணலைன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் புஷ் பண்ணும்போது நம்ம நல்ல விலைக்கு விற்க முடியும். மிக மிக குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதை சோர்ஸ் பண்ணவும் முடியும். ஓகே.